ஈரானிய போர்க்கப்பலை நாமே மூழ்கடித்தோம், அமெரிக்கா அறிவிப்பு. ஈரான் கப்பல் விபத்தில் பெரும் சோகம், 80 பேரின் சடலங்கள் மீட்பு. உலகளாவிய நெருக்கடி எதிர்கொள்ள இலங்கை தயார், ஜனாதிபதி தெரிவிப்பு. ஈரானிய கப்பல் மீதான தாக்குதல் செய்திகளை நிராகரித்தது கடற்படை. அமீரக ஜனாதிபதியுடன் ஜனாதிபதி அனுர பேச்சு, தாக்குதல்களுக்கு கடும் கண்டனம். இலங்கை ஒருபோதும் இரையாகவோ இடைத்தரகராகவோ மாறக்கூடாது, நலிந்த ஜேதிஸ். ஹோமோஸ் நீரினை மூடப்பட்டமை இலங்கையை பாதிக்காது, அமைச்சர் விஜித ஹேரத். ட்ரம்ப் சண்டியரை கண்டு இலங்கை அரசு அஞ்சுகின்றதா, ரோஹித சீற்றம். கொழும்பு ஹம்பகாவிற்கு தட்டுப்பாடின்றி எரிபொருள், வடக்கு கிழக்கில் தட்டுப்பாடு, சாணக்கியன். இலங்கை கடல் வலயத்திற்குள் ஈரானிய கப்பல் தாக்கப்படுதா, நாமல் கேள்வி. சட்டத்திறனிகள் அறிவு சார்ந்து சிந்திக்க தவறின் முயற்சி வெற்றியளிக்காது, EPTP ஊடக செயலாளர் சுட்டிக்காட்டு. மஹிந்த ராஜபக்சவுக்கு தாய்நாடே முதலிடம், ஆனால் தற்போதைய ஜனாதிபதிக்கு இது ஒரு ஹூண்டு நாடு, சாந்த பண்டார விமர்சனம். தரம் குறைந்த நிலக்கரியால் 8497 மில்லியன் ரூபாய் நட்டம், ஆதாரங்களை சபையில் முன்வைத்த சஜித். பேருந்தில் காணாமல் போன தொலைபேசி, இலங்கை போலீசாரை பாராட்டிய வெளிநாட்டவர். கல்வியின் மூலமாகத்தான் நாம் விடுதலை பெற வேண்டும், அரியநேத்திரன். மன்னார் மாவட்ட விவசாயிகள் நெல்லை இடைத்தரகரிடம் குறைந்த விலைக்கு விற்க வேண்டாம், அரசு அதிபர் வேண்டுகோள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போதைய பொருச்சூழல் காரணமாக இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் மற்றும் அதை நிர்வகிக்க எடுக்கக்கூடிய உடனடி நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்கான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. எதிர்காலத்தில் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகளை கணிப்பது சாத்தியமற்றது என்றாலும் அனைத்து துறைகளிலும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை தொடர்ந்து கண்காணித்து அந்த சவால்களை வெற்றி கொள்ள ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம் தொடர்பில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள் மற்றும் கையிருப்பு தேவைகளை நிர்வகித்தல், சுற்றுலா, ஏற்றுமதி, முதலீடு போன்ற துறைகளிலும் உணவு பாதுகாப்பு குறித்து ஏற்படக்கூடிய நிலைமைகள் மற்றும் இதன் மூலம் இந்நாட்டில் பணவீக்கத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் தொடர்பிலும் அதை நிர்வகிக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன. இந்த சூழ்நிலையால் இலங்கை தற்போது அடைந்துள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கும் சாதாரண மக்களின் வாழ்க்கைக்கும் ஏற்படும் தாக்கத்தை குறைத்து பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தற்போதைய எரிபொருள் கையிருப்பு போதுமானதாக இருந்தாலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை எதிர்கொள்ள தேவையான கையிருப்புகளை பேணுவது மற்றும் அதனை நிர்வகித்தல், உலக சந்தையில் ஏற்படவிருக்கும் எரிபொருள் விலையேற்ற இறக்கங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதுடன் இந்த நிலைமைகளை நிர்வகிப்பது குறித்து கவனம் செலுத்திய ஜனாதிபதி இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆராய்ந்தார். எரிவாயு கையிருப்புகளை பேணுவதற்கு போதுமான களஞ்சிய வசதிகள் இல்லாததால் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகளை தேடுவது குறித்தும் அதற்காக பின்பற்றக்கூடிய குறுகிய கால மூலோபாயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. சுயஸ் கால்வாய் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற இடங்கள் மூடப்பட்டதால் கப்பல் போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகள் காரணமாக கொழும்பு துறைமுகத்தில் ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்காக இலங்கையுடன் நீண்ட காலமாக இணைந்து பணியாற்றி வரும் கப்பல் நிறுவனங்களின் வேண்டுகோளின் பேரில் அவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. நாட்டில் தற்போது போதுமான உணவு கையிருப்பு உள்ளதாகவும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தினார். இலங்கைக்கு அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தரும் ஐரோப்பிய பிராந்தியத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மத்திய கிழக்கு வழியாக இந்நாட்டிற்கு வருகை தருவதால் இந்த நாட்டின் சுற்றுலாத்துறையின் தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக விமான பயணத்தில் எடுக்கக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் குறித்து தற்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாக சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியதுடன் அதற்காக தற்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கு விளக்கினார். முதலீட்டுத் துறையில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் கவனம் செலுத்திய ஜனாதிபதி அதன்போது திட்டமிட்ட ரீதியில் எடுக்கப்படும் நடவடிக்கைகளின் அவசியத்தை சுட்டிக்காட்டியதுடன் தரவு மையங்கள் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக சலுகை பொதியை தயாரிக்குமாறும் டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ஹான்ஸ் விஜயசூரியவின் தலைமையில் இந்த விடயங்களை ஆராயவும் நிதியமைச்சுக்கு அறிவுறுத்தினார்.
ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டால் அது இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தாது என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலைமை காரணமாக ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டால் அது இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தாது. இலங்கை தற்போது எரிபொருள் இறக்குமதிக்கு ஹோமோஸ் நீரிணையை பயன்படுத்துவதில்லை. ஹோமோஸ் நீரிணைக்கு மாற்றாக இலங்கை தற்போது ஆப்பிரிக்க நன்னம்பிக்கை முனை ஊடாக செல்லும் கடல் வழித்தடங்களையே எரிபொருள் இறக்குமதிக்கு பயன்படுத்தி வருகிறது. இந்த நீரிணை மூடப்படுவது உலகளாவிய எரிபொருள் உற்பத்தி மற்றும் போக்குவரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றாலும் இலங்கைக்கு அது ஒரு பிரதான தடையாக அமையாது. ஏற்கனவே மாற்று வழிகள் மூலமே எரிபொருள் கொண்டுவரப்படுவதால் இந்த நெருக்கடி நிலை இலங்கையை பாதிக்காது என அவர் மேலும் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஓமானில் தங்கியுள்ள பிரித்தானிய பிரஜைகளை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வர பிரித்தானிய அரசாங்கம் விசேட வானூர்தியொன்றினை ஏற்பாடு செய்துள்ளது. ஓமானின் மஸ்கட் சர்வதேச வானூர்தி நிலையத்திலிருந்து இன்று உள்ளூர் நேரப்படி இரவு 11 மணிக்கு இந்த விமானம் புறப்பட உள்ளது. உடல்நலக் குறைவுள்ளவர்கள், முதியவர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு முதலிடம் வழங்கப்படும். பிரித்தானிய பிரஜைகள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் இதில் பயணிக்க தகுதியுடையவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அலுவலகத்திலிருந்து உத்தியபூர்வ அழைப்பு பெறும் வரை வானூர்தி நிலையத்திற்கு செல்ல வேண்டாம் என பயணிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பிரித்தானிய வெளியுறவு செயலாளர் இவர் கூப்பர் தெரிவிக்கையில் தமது பிரஜைகளின் பாதுகாப்பே தற்போதைய முதன்மை நோக்கம் என குறிப்பிட்டுள்ளார். சுமார் 1,30,000 பிரித்தானியர்கள் இதுவரை தமது விவரங்களை அரசிடம் பதிவு செய்துள்ளதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் விசாகப்பட்டினத்திலிருந்து மீண்டும் ஈரான் நோக்கி புறப்படவிருந்த ஐரிஸ் டீனா கப்பலில் 109 பேர் கொண்ட பணியாளர்கள் குழு ஒன்று இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தின் பின்னர் அக்கப்பலில் இருந்த சுமார் 100 பேர் காணாமல் போயுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. சர்வதேச கடற்பரப்பில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்பட்ட டொர்பிடோவை பயன்படுத்தி ஈரானிய கப்பல் ஒன்றை மூழ்கடித்ததாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெட்ஜெட் தெரிவித்துள்ளார். எனினும் தாக்குதலுக்குள்ளான ஈரானிய கப்பலின் பெயரை அவர் உத்தியபூர்வமாக அறிவிக்கவில்லை. ஐக்கிய அரபு அமீரகம் அண்மையில் எதிர்கொண்ட தாக்குதல்கள் குறித்து தனது கவலையை தெரிவிப்பதற்காக அந்நாட்டு ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யானுடன் இலங்கை ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க தொலைபேசியூடாக கலந்துரையாடியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளவர் அனைத்து விதமான வன்முறைகள் மற்றும் பயங்கரவாத செயல்களை கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த இக்கட்டான தருணத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இலங்கை ஒற்றுமையுடன் நிற்பதாகவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்துடன் இலங்கை எப்போதும் உறுதியாக நிற்பதுடன் சாத்தியமான அனைத்து வழிகளிலும் உதவ தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கை தெற்கு கடற்பரப்பு கரையில் விபத்துக்குள்ளாகியதாக கூறப்படும் ஈரான் கப்பலைச் சேர்ந்த பணியாளர்களின் உடல்கள் என சந்தேகப்படும் பல உடல்கள் கடலிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் எங்கள் கடற்பரப்புக்கு வெளியே இடம்பெற்றிருந்தாலும் அது எங்கள் தேடுதல் மற்றும் மீட்பு பிராந்தியத்திற்குள் வருகிறது. சர்வதேச பொறுப்புகளின் அடிப்படையில் முதற்கட்ட பதிலளிப்பாளர்களாக நாங்களே செயற்பட்டோம் என அவர் குறிப்பிட்டார். கடலில் மிதந்த நிலையில் காணப்பட்ட சிலரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததாகவும் பின்னர் விசாரணை அவர்கள் ஈரான் கப்பலைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்ததாகவும் தெரிவித்தார். மீட்கப்பட்டவர்கள் உடனடியாக கராப்பட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார். சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார். கண்டெடுக்கப்பட்ட உடல்களும் அதே கப்பலைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இலங்கையின் தெற்கு கடற்கரை கப்பல் விபத்துக்குள்ளாகியதாக கூறப்படும் ஈரான் போர்க்கப்பல் இலங்கை கடற்பரப்புக்கு வெளியே இருந்தபோது தாக்குதலுக்கு உள்ளானதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் இதுகுறித்து கருத்து வெளியிட்ட கடற்படை பேச்சாளர் தற்போதைய முன்னுரிமை தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளாக இருப்பதாக தெரிவித்தார். ஆரம்பத்தில் அவசர அழைப்பு வந்த இடத்திற்கு கடற்படை சென்றபோது கப்பல் எதுவும் காணப்படவில்லை. கடலில் எண்ணெய் கசிவு தடயங்கள் மட்டுமே தென்பட்டன. மீட்பு நடவடிக்கைகள் முடிந்த பின் தொழில்நுட்ப விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். மேலும் இலங்கை கடற்படையாகிய நாம் தாக்குதல் தொடர்பான செய்திகளை முழுமையாக நிராகரிக்கின்றோம். இச்சம்பவம் தற்போதைக்கு விபத்தாக கருதப்படுகிறது எனவும் அவர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பு, கம்பஹா மாவட்டங்களுக்கு இப்போதும் தட்டுப்பாடின்றி எரிபொருள் வழங்குகின்றீர்கள். ஆனால் வடக்கு கிழக்கில் இன்றும் தட்டுப்பாடாகவே உள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கின் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு போரால் உலகளவில் பல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இது இலங்கையிலும் பாதிப்பு ஏற்படலாம். எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வரலாம் என்று எண்ணி மக்கள் கடந்த சில நாட்களாக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். வடக்கு கிழக்கு மலையகத்தில் பல எரிபொருள் நிலையங்கள் எரிபொருளுக்கு
எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆனால் கொழும்பு, கம்பகா மாவட்டங்களில் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் எரிபொருள் வழங்குகின்றீர்கள். இங்கு சபையில் பாராளுமன்ற முதல் வரிசை, இரண்டாவது வரிசையில் அமைச்சர்கள் ஒருவரும் இல்லை. அப்போது நாம் யாரிடம் கேள்வி கேட்பது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையின் முயற்சியினை வரவேற்றுள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இவ்வாறான முன்னெடுப்புகள் வெற்றியளிக்க வேண்டுமாயின் தீர்மானங்கள் அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட EPTP ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சிதறி கிடக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை தேசிய மற்றும் சர்வதேச சமூகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளின் சந்திப்பொன்று நடைபெற்றதாக செய்திகள் ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றன. தமிழ் மக்கள் சார்ந்த புத்திஜீவிகள் என்ற அடிப்படையில் இன்றைய கால சூழலின் தேவை உணர்ந்து முன்னெடுக்கப்பட்ட தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையின் இந்த முயற்சியை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வரவேற்கின்றது. ஆனால் குறித்த முன்னெடுப்பிற்கான தமிழ் கட்சிகளின் தெரிவு தொடர்பாக அல்லது அதற்கு பயன்படுத்தப்பட்ட அளவுகோல்கள் தொடர்பாக எமது அவதானங்களையும் எதிர்பார்ப்புகளையும் வெளிப்படுத்த விரும்புகின்றோம். உண்மையிலேயே வடக்கு கிழக்கு மக்களின் அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்துவதே ஏற்பாட்டாளர்களின் நோக்கமாக இருக்குமாயின் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில் அரசியலை முன்னெடுக்கின்ற அனைத்து தமிழ் அரசியல் தரப்புகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அனைவருடைய கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டிருக்க வேண்டும். அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை பேணப்பட்டிருக்க வேண்டும். EPTP கட்சியை பொறுத்தவரையில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் யதார்த்தத்தினை புரிந்து கொண்டு ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்து தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளுக்காக தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றோம். குறிப்பாக ஜனாதிபதி பிரேமதாச காலத்தில் இருந்து முன்னெடுக்கப்பட்ட அனைத்து அரசியல் தீர்வு முயற்சிகளிலும், அதாவது மங்கள முனசிங்க தீர்வு முயற்சியிலிருந்து அனைத்து தீர்வு முயற்சிகளிலும் பங்கு பற்றி தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலித்த ஒரு தமிழ் தரப்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இருக்கின்றது. அரசியல் தீர்வு முயற்சி மாத்திரமின்றி எமது மக்களின் இருப்பை பாதுகாப்பதற்கும் வாழ்வாதாரத்தினை பாதுகாப்பதற்கும் ஆத்மாத்மாக செயற்பட்டு கணிசமான வெற்றியை பெற்றிருக்கின்றோம். அதுவே இன்று வரையில் எமக்கான வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கின்றது. EPTP மாத்திரமல்ல, இவ்வாறான முயற்சிகளில் அனைத்து தமிழ் கட்சிகளும் உள்ளடக்கப்பட வேண்டும். வடக்கு தமிழ் மக்கள் கூட்டணி, கிழக்கிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் போன்ற கட்சிகளும் இருக்கின்றன. அவற்றிற்கும் கணிசமான வாக்குப்பலம் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான முயற்சிகளின் போது எதிர்காலத்திலாவது அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு இடமளிக்காது பரந்துபட்ட அளவில் அறிவு சார்ந்து சிந்தித்து செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆக ஒரு பொறுப்புள்ள கட்சி என்ற அடிப்படையில் இதனை வலியுறுத்துகின்றோமே தவிர காழ்ப்புணர்வாகவும் இதனை கருதக்கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எம்மை போன்ற ஒரு நாடு எக்காரணம் கொண்டும் இவ்வாறானதொரு போரில் ஒரு இடைத்தரகராகவோ அல்லது இறையாகவோ மாறக்கூடாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் மோதல்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். மேலும் ஒரு நாடாக தலையிடக்கூடிய எந்த ஒரு வகையிலும், அதாவது ஒரு கோரிக்கையாகவோ அல்லது வேறு எந்த வகையிலேயோ தலையிட்டு இந்த போர் மோதல்களை நிறுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். போரினால் உயிர்களை இழந்த அனைவருக்காகவும் நாங்கள் வருந்துகின்றோம். அரச தலைவர்கள், ராஜதந்திரிகள், சாதாரண மக்கள், பாடசாலை மாணவர்கள், சிறுவர்கள் என எந்த தரப்பிலாவது பாதிக்கப்பட்டவர்களாக மாறி அவர்கள் தங்கள் உயிர்களை இழந்துள்ளனர். அவர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் கவலையை தெரிவிக்கின்றோம். இந்த போர் மோதல்கள் விரைவில் முடிவடைய வேண்டும் என்பதே எமது பிரார்த்தனையாகும். மோதல்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் பேச்சுவார்த்தைகள் மூலம் இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வார்கள் என நாங்கள் நம்புகின்றோம். இரண்டாம் உலகப் போரின் பின்னர் இவ்வாறான போர் மோதல்களை நிறுத்துவதற்காக ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனங்கள் உள்ளன. நாங்கள் அந்த சர்வதேச நிறுவனங்களின் உறுப்பினர்களாக உள்ளோம். அந்த நிறுவனங்களுக்கும் தங்களது அதிகபட்ச பலத்தை பயன்படுத்தி இந்த போர் மோதல்களை நிறுத்துவதற்கான பொறுப்புள்ளது. புதிய தொழில்நுட்பம் மற்றும் இந்த அனைத்து விடயங்களுடனும் ஒரு புவியியல் எல்லைக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாது. அது எப்போது எங்கு விரிவடையும் என்பதை எங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஒரு நாடாக நாங்கள் தலையிடக்கூடிய எந்த ஒரு வகையிலும் கோரிக்கையாக உள்ளது வேறு எந்த வகையிலேயோ தலையிட்டு இந்த மோதல்களை நிறுத்த நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பெருமளவிலான இளைஞர்கள் ஆபத்துக்குள்ளாகியுள்ளனர். உலக பொருளாதாரமே அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளது. இதை யார் ஆரம்பித்திருந்தாலும், இதை இப்போது எந்த அளவுக்கு விரிவடைந்திருந்தாலும் இது விரைவில் முடிவடையும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிந்து விட்டதாக தோன்றுகிறது. அமெரிக்காவை கண்டு பயமா? ஈரான் தூதுவரும் இலங்கையின் நிலைப்பாட்டை அறிவிக்குமாறு கோரியிருந்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் கொள்கைகள் மாறிவிட்டனவா? இதற்கு அமைச்சர் பதிலளிக்கையில், போர் ஒருபோதும் உலகிற்கு முன்னேற்றத்தை கொண்டு வரவில்லை. அரசியல் தேவைகளுக்கு மத்தியில் சாதாரண மக்களை பாதிக்கப்பட்டவர்களாக மாறினர். போரில் ஒரு பக்கத்தை ஆதரிக்க எவரும் முயற்சிக்கவில்லை. அது மிகவும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அந்த நிலைப்பாடு உங்களுடைய நிலைப்பாட்டுடன் ஒத்துப்போகாமல் இருக்கலாம். இது அரசாங்கத்தின் பிரச்சனை அல்ல. ஒரு நாடாக நாங்கள் இருக்கின்றோம். அதாவது எங்களை போன்ற ஒரு நாடு இந்த போரில் இடைத்தரகராகவோ அல்லது போரின் இரையாகவோ மாறக்கூடாது. எனவே இந்த போர் மோதல்களை தவிர்ப்பதற்காக எங்கள் தரப்பில் சொல்லாலும் செயலாலும் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்து வருகின்றோம் என்று தெரிவித்தார்.
இலங்கை கடற்படை பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒரு வளையத்திற்குள் ஈரானிய கப்பல் மீதான தாக்குதலுக்கு எவ்வாறு அனுமதிக்கப்பட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது இவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வளையத்திற்குள் அல்லது அதற்கு மிக அருகாமையில் உள்ள சர்வதேச கடற்பரப்பில் ஈரானிய கப்பல் மீது தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை கடற்படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு காலி போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சுமார் 100 பேர் காணாமல் போயுள்ளதாக அல்லது காணாமல் போயிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இத்தகைய பின்னணியில் இந்த கப்பல் எங்கிருந்து வந்தது? இது இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சர்வதேச கடற்படை பயிற்சியில் கலந்து கொண்டுவிட்டு அரபிக்கடலை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த கப்பலா அல்லது இலங்கை நோக்கி வருகை தந்த கப்பலா? இலங்கை கடற்படை பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒரு வளையத்திற்குள் இத்தகைய தாக்குதல் எப்படி அனுமதிக்கப்பட்டது? இந்த விவரங்களை அரசாங்கமே வெளிப்படுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 இடங்கள் என எப்போதுமே தாய்நாடே மிக முக்கியமானது. ஆனால் நமது முன்னோர்கள் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து எடித்தரகராக போராடி பாதுகாத்த அஞ்சாத ரணவிருக்கள் கொடூர பயங்கரவாதத்திலிருந்து மீட்டெடுத்த இந்த நாடு தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஒரு கூண்டு நாடாக மாறியுள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தெரிவித்தார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்ற போது அவர் இதனை தெரிவித்தார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மறுசீரமைப்பு மற்றும் அமைப்பு பணிகள் தற்போது மிகவும் வினைத்திறனுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கட்சியின் தலைவர் 5வது நிறைவேற்று அதிகாரி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் பொதுச் செயலாளர் உள்ளிட்டோரின் பங்கேற்புடன் எதிர்வரும் 6ஆம் தேதி கட்சியின் அரசியல் குழு மற்றும் செயற்குழு கூட உள்ளது. இதன்போது எதிர்கால அரசியல் நகர்வுகள் குறித்து முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்படும் என தெரிவித்தவர், அடிமட்ட மக்கள் தற்போது மீண்டும் வேகமான முறையில் பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். உலகில் தற்போது ஏற்பட்டுள்ள யுத்த சூழ்நிலைகள் குறித்து கருத்து வெளியிட்ட அவர், யுத்தத்தின் கசப்பான அனுபவங்களை நேரடியாக அனுபவித்த ஒரு நாடு என்ற ரீதியில் நாம் போரை எவ்விதத்திலும் ஆதரிக்கவில்லை என்றும், தற்போதைய மோதல்களில் ஈடுபட்டுள்ள பல நாடுகள் இலங்கைக்கு இக்கட்டான காலங்களில் உதவி வழங்கியம் என்பதால் உலக அமைதி விரைவில் மலர வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு என்றும் தெரிவித்தார். நாட்டில் தற்போது நெருக்கடிகள் ஒன்றொன்று பின் ஒன்றாக தோன்றி வருவதாகவும், தற்போதைய அரசாங்கம் எந்த ஒரு பிரச்சினைக்கும் தெளிவான தீர்வை வழங்க தவறிவிட்டதாகவும் அவர் சாடினார். குறிப்பாக 323 சிவப்பு முத்திரையிடப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் மற்றும் நிலக்கரி கொள்வனவில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய ஊழல் தொடர்பில் இதுவரை முறையான விசாரணை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும், ஒரு பிரச்சனையை மூடி மறைக்க மற்றொரு புதிய தலைப்பை உருவாக்கி மக்களை திசை திருப்பும் இருட்டில் ஓடும் அரசாங்கமாக இது மாறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், வரலாற்றில் எக்காலத்திலும் இல்லாதவாறு நாட்டின் கௌரவத்தை ஜனாதிபதியை பாராளுமன்றத்தில் கொச்சைப்படுத்தி பேசுவது கவலைக்குரியது என்றார். 1505ஆம் ஆண்டு முதல் போர்த்துகேயர், ஒல்லாந்தர் மற்றும் ஆங்கிலேயரிடமிருந்து நாட்டை பாதுகாத்து எமது முன்னோர்கள் செய்த உயிர் தியாகங்களையும் 30 வருட கால LTT பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை விடுவித்து எதிர்கால சந்ததியினருக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்க மஹிந்த ராஜபக்ச வழிவகை செய்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆனால் தற்போதைய ஆட்சியின் கீழ் ரணவிருவோ எனப்படும் ராணுவ வீரர்கள் வெறும் சிப்பாய்களாகவும், மகா சங்கத்தினர் நாகரிகமற்றவர்களாகவும், தாய்நாடு கூண்டு போலவும் தரம் தாழ்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எரிசக்தி நெருக்கடி தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், கடந்த ஆண்டு திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் அவசியமில்லை என கூறிய ஜனாதிபதி நேற்று பாராளுமன்றத்தில் கையிருப்பு வசதிகள் இல்லை என கூறி முன்னுக்கு பின் முரணாக செயற்படுவதாகவும், மஹிந்த ராஜபக்ச காலத்தில் உருவாக்கப்பட்ட நுரச்சோலை மின் நிலையம் இல்லை என்றால் நாடு இன்று இருளில் மூழ்கியிருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இறுதியாக, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒருபோதும் JVP செய்ததை போல நாட்டுக்கு நெருக்கடியில் இருக்கும் போது தீயை மூட்டும் கீழ்த்தரமான அரசியலை செய்யாது என அவர் மேலும் உறுதிபட தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வழிவடக்கு ஊரணி பகுதியிலிருந்து கடலுக்கு சென்று 2 மீனவர்கள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வெள்ளிக்கிழமை ஊரணி அன்னை வேளாங்கண்ணி கடற்றொழில் சங்கத்துக்குட்பட்ட மீனவர்கள் 2 கடலுக்கு மீன்பிடிப்பதற்காக சென்றுள்ளனர். மறுநாள் வீடு திரும்பாத காரணத்தினால் எமது மீனவர்கள் குறித்த 2 மீனவர்களையும் தேடி கடலுக்குள் சென்ற நிலையில் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இவ்வாறான நிலையில் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்திற்கும் கடற்கரையினருக்கும் மீனவர்கள் காணாமல் போனமை தொடர்பில் தகவல் தெரிவித்து, ஆனால் 6 நாட்களாகியும் இதுவரை எமக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. கடந்த திங்கட்கிழமை கச்சத்தீவுக்கு அருகாமையில் இந்திய எல்லைக்கரையில் குறித்த 2 மீனவர்களையும் கண்டதாகவும், அவர்களுக்கு உணவும் நீரும் வழங்கியதாக இந்திய மீனவர்கள் எமது மீனவர்களுக்கு தெரிவித்திருந்தார்கள் என்று தெரிவித்தனர்.
அரசாங்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கண்டு அஞ்சுகின்றதா என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபிகுணவர்த்தன கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். ரம்லான் நோன்பு என்பது இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாது உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக கடமையாகும். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹக்கீமும் கூட தற்போது நோன்பு நோற்றுள்ள ஒருவராக இங்கு சமூகம் அளித்துள்ளார். இவ்வாறு நோன்பில் இருந்த தருணத்தில் தான் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலால் ஈரான் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. ஈரான் மக்கள் நோன்பில் இருந்த தருணத்தில் பாடசாலை மாணவர்கள் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்க தலைவரே இதை செய்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சண்டீரை போன்று செயற்படுகின்றார். அனைத்து நாடுகளையும் ஆக்கிரமிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த விடயம் குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? அதனை தைரியமாக அரசாங்கம் கூற வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணி எதிரணியில் இருந்திருந்தால் என்ன நேர்ந்திருக்கும்? இப்போது அமைதி காக்கின்றனர். அமெரிக்க ஜனாதிபதியை கண்டு அரசாங்கம் அஞ்சுகின்றதா என விரும்புவதாக அவர் மேலும் தெரிவித்தார். தற்போதைய அரசு தென்னாப்பிரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்த நிலக்கரி தரம் குறைந்தவை என்பது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாட்டுக்கு 8,497 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியுடன் ஒப்பிடும்போது தென்னாப்பிரிக்க நிலக்கரி தரம் குறைந்தது என்பதை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. எதிர்பார்க்கப்படும் 5,900 தொடக்கம் 6,200 மட்டத்தை தென்னாப்பிரிக்க நிலக்கரி எட்ட தவறிவிட்டது. ரஷ்ய நிலக்கரி 1 கிலோவாட் மணிக்கு 0.46 கிலோ சாம்பலை உருவாக்கும் நிலையில் தென்னாப்பிரிக்க நிலக்கரி 0.93 கிலோ சாம்பலை உருவாக்குகின்றது. இது 102% அதிகரிப்பாகும். தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துவதால் லக்விஜிய மின் உற்பத்தி நிலையத்தில் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அங்கு 300 மெகாவாட் முழுமையான மின் உற்பத்தி எட்ட முடியாமல் உள்ளது. அதிக சாம்பல் மற்றும் வெப்பநிலை காரணமாக கொதிகலன்கள் மற்றும் ஏனைய இயந்திர பாகங்கள் விரைவாக தேய்மானம் அடைகின்றன. ஏற்கனவே கொண்டுவரப்பட்ட 9 கப்பல் நிலக்கரி தரம் குறைந்தவை என்பது மறைக்கவே அரசு தற்போது அவசரமாக மீண்டும் 5 நிலக்கரி கப்பல்களை கொள்வனவு செய்ய தீர்மானித்துள்ளது. இது தரமின்மையை மறைமுகமாக ஒப்புக்கொள்வதாகும். நாட்டுக்கு வருடத்திற்கு 6 நிலக்கரி கப்பல்கள் தேவைப்படும் நிலையில் இவ்வாறான தரம் குறைந்த இறக்குமதிகள் மூலம் மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்படுகின்றனர். அமைச்சர்கள் இதனை மறுத்தாலும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் உத்தியபூர்வ தரவுகள் ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. இதற்கு அரசு நாட்டு மக்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கல்விதான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். கல்வியின் மூலமாகத்தான் நாம் விடுதலை பெற வேண்டும். நாம் அனைவரும் தமிழர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தமிழ் தேசியத்திற்கு பின்னால் அனைவரும் இருக்க வேண்டும். தமிழ் தேசியத்தை நாம் அனைவரும் வளர்க்க வேண்டும். தமிழ் தேசிய கட்சியில் இருக்கின்ற உறுதியானவர்களை நாங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்று பிரதேச செயலகத்திற்குட்பட்ட விவேகானந்தபுரம் கிராமத்தில் நேற்று நடைபெற்ற அகிலன் பவுண்டேஷன் நிறுவனத்தினால் அக்கிராம மக்களுக்கு உதவி வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், 2009 மே 18க்கு முன்னர் தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த கிராமங்களில் விவேகானந்தபுரம் கிராமமும் ஒன்றாகும். அதிலும் இக்கிராமம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கிராமமாகும். இந்த கிராமத்திலிருந்து விடுதலைக்காக போராடிய போராளிகள் மாவீரர்கள் ஆகுதியாக இருக்கின்ற கிராமமாக காணப்படுகின்றது. அந்த வகையில் மண்ணுக்காகவும் மண் மீட்புக்காகவும் அர்ப்பணித்த கிராமமாக இது காணப்படுகிறது. விடுதலை புலிகள் மௌனித்ததன் பிற்பாடு 2010ஆம் ஆண்டிலிருந்து இப்பகுதி ராணுவ கட்டுப்பாட்டின் பிரதேசமாக காணப்பட்டு வருகின்றது. 2010ஆம் ஆண்டிலிருந்து எதிர்பெறுகின்ற மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் 7 வருடங்களை கடந்திருக்கின்றோம். இந்த 17 வருடங்களில் நாங்கள் அவதானிக்கின்ற விடயம் யாதெனில் ஏற்கனவே இருந்த ஒழுக்கம் நீதி நியாயம் அனைத்துமே இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. இந்த படுவாங்கரை பிரதேசத்தில் எம்மவரிடையே அன்று இருந்த ஒழுக்கம் என்பதும் இன்று இருக்கின்ற ஒழுக்கம் என்பதும் அறந்து போயிருக்கின்றது. பல்வேறுபட்ட சீரழிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நமது மக்களை பல்வேறுபட்ட திசை மாற்றுகின்ற நடவடிக்கைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இளைஞர்கள் யுவதிகள் கடந்த கால போராட்டங்களை மறந்து இருக்கின்றோமோ என்ற விடயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே 2010ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரையான 17 வருடங்களுக்குள் நமது மக்களை நல்வழிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகளினால் தான் அகிலன் பவுண்டேஷன் எனும் நிறுவனமும் செயற்பட்டு வருகின்றது. நமது மக்கள் நிறுவனங்கள் வழங்குகின்ற உதவிகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டு செயல்படுவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது. மன ரீதியாக, உள ரீதியாக, செயற்பாடு ரீதியாக, நடவடிக்கை ரீதியாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். உதவிகள் வருகின்ற போது அந்த உதவிகளை பெற்று அதன் பெறுபேறுகளை நாங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும். அப்போதுதான் உதவி செய்கின்றவர்களின் மனமாற்றங்களுக்கு ஏற்பட்டு ஏனைய கிராமங்களுக்கும் அவர்கள் உதவிகளை மேற்கொள்ள
மேற்கொள்வார்கள். எனவே விவேகானந்தபுரம் கிராம மக்கள் அகிலன் பவுண்டேஷன் போன்ற நிறுவனத்தால் வழங்கப்படும் உதவிகளை பெற்று அவர்களது வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிருக்கின்றார்கள் என தெரிய வருகின்றது. எனவே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் அங்கும் அவர்கள் பல இன்னல்களை சந்தித்து உழைத்துத்தான் அதில் வருகின்ற ஒரு பகுதி பணத்தை தான் நமது மக்களின் வாழ்வாதாரத்திற்காக இங்கு அனுப்புகிறார்கள். அதற்குரிய பொறுப்புகளை நமது மக்கள் காண்பிக்க வேண்டும். கடும் குளிர் பனி அனைத்தையும் கடந்து நமது மக்களுக்கு அவர்கள் நிதி வழங்குகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து காட்ட வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதுபோல மாணவர்களின் ஒழுக்கம் என்பது பெற்றோர்களில் தங்கியிருக்கின்றது. பாடசாலை மாணவர்கள் குறைந்தது 6 மணித்தியாலும் பாடசாலையில் இருக்கின்றார்கள். ஏனைய மிகுதியாக உள்ள நேரம் அனைத்து பெற்றோர்களுடனும் அல்லது வீட்டில்தான் மாணவர்கள் செலவிடுகின்றார்கள். எனவே கல்வி என்பதை ஒரு கருத்தாக எடுத்து எமது மாணவர்களை ஒழுக்க சீலர்களான கல்வியில் கற்பிக்க வேண்டும். கல்விதான் எம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். கல்வியின் மூலமாகத்தான் நாம் விடுதலை பெற வேண்டும். நாம் அனைவரும் தமிழர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தமிழ் தேசியத்திற்கு பின்னால் அனைவரும் இருக்க வேண்டும். தமிழ் தேசியத்தை நாம் அனைவரும் வளர்க்க வேண்டும். தமிழ் தேசிய கட்சியில் இருக்கின்ற உறுதியானவர்களை நாங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அவர்களை ஒரு பலமான சக்தியாக பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். தமிழ் தேசியத்தின் குரலாக அவர்களை மிளிரச் செய்ய வேண்டும். அதனை நாம் பலப்படுத்த வேண்டும். இவ்வாறான விடயங்களையும் நாங்கள் திசை மாறாமல் கருத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் இனத்திற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். அரசு சேவையின் வீழ்ச்சியானது பல வருடங்களாக தொடர்ந்து வருவதாகவும் அரசு சேவையில் ஆட்சேர்ப்புகள் முறையாக நடைபெறாமையே அதற்கு காரணம் என்றும் தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தற்போது நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தகமைகளின் அடிப்படையில் சரியான நடைமுறைகளை பின்பற்றி ஆட்சேர்ப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். அரசு அச்சகம் தொடர்பாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை அச்சக சேவை பிரமாண குறிப்பிற்கமைய தேவையான தகமைகளை பூர்த்தி செய்த திணைக்கள உத்தியோகத்தர் ஒருவர் தற்போது அரசு அச்சக திணைக்களத்தில் இல்லாமையினால் திணைக்களத்தின் பணிகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்காக அமைச்சரவை அனுமதியுடன் இலங்கை நிர்வாக சேவையின் விசேட தரத்தில் உள்ள தகுதியும் அனுபவமிக்க அதிகாரியொருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அத்தோடு ரகசிய மற்றும் பாதுகாப்பு அச்சுப்பணிகள் உள்ளிட்ட இணைய வழியில் முன்னெடுக்கப்பட்ட எந்த ஒரு பணிகளும் குறைக்கப்படவில்லை. இப்பணிகளின் தரம், ரகசியத்தன்மை மற்றும் நடைமுறைகளை பேணுவதில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தி வருகின்றது. அத்துடன் முழுநேர அதிகாரியொருவரை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. அரசு வீழ்ச்சியானது பல வருடங்களாக நீடித்த ஒன்றாகும். அதற்கான தெளிவான காரணங்களை நாம் அறிவோம். அரசு சபையில் முறையான ஆட்சேர்ப்புகள் இடம்பெறாமையே பிரதான காரணமாகும். இது அரசு அச்சகத்திற்கு மாத்திரமன்றி பல அரசு நிறுவனங்களிலும் பிரச்சனைகளை தோற்றுவித்துள்ளது. இப்பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே தகமைகளின் அடிப்படையில் முறையான ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை நாம் தற்போது முன்னெடுத்து வருகின்றோம் என பிரதமர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 16 முதல் 20 வரை இந்தியாவில் நடைபெற்ற 2026 செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பிரதமர் பின்வருமாறு பதிலளித்தார். செயற்கை நுண்ணறிவு துறையில் தெற்கு பூகோள பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட முதலாவது உச்சி மாநாடு இதுவாகும். மக்கள், உலக சமூக மற்றும் தரம் ஆகிய துறைகள் செயற்கை நுண்ணறிவு நிர்வாகத்தின் எதிர்கால வடிவமைப்பது குறித்து கலந்துரையாடுவதை நோக்கமாக கொண்டு இம்மாநாடு நடைபெற்றது. மனித மூலதனம், சமூக வலுவூட்டலுக்கான உள்ளடக்கம், பாதுகாப்பான மற்றும் நம்பிக்கையான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அறிவியல், மீளெழும் திறன், புத்தாக்கம் மற்றும் வினைத்திறன், செயற்கை நுண்ணறிவு வளங்களை ஜனநாயகப்படுத்துதல், பொருளாதார மேம்பாட்டிற்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துதல் ஆகிய துறைகள் குறித்து இங்கு ஆராயப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இம்மாநாட்டில் கலந்து கொண்டதன் மூலம் இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடைந்ததுடன் பொறுப்புமிக்க அனைவரையும் உள்ளடக்கிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்த இலங்கைக்கு வாய்ப்பு கிடைத்தது. அரசு தலைவர் மட்டத்தில் இலங்கையின் பங்கேற்பு அமைந்திருந்ததால் இலங்கையின் நிலைப்பாட்டையும் இத்துறை மீதான ஆர்வத்தையும் சர்வதேச ரீதியாக வெளிப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்தது என்றும் அவர் தெரிவித்தார். கண்டியிலிருந்து தம்புள்ளைக்கு பேருந்தில் பயணம் செய்த வெளிநாட்டவரின் தொலைபேசியை தம்புள்ளை தலைமையக போலீஸ் போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகள் சில மணி நேரங்களுக்குள் கண்டுபிடித்துக் கொடுத்துள்ளனர். இலங்கை சுற்றுலாக்கு வந்த 28 வயதான சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டவர் கண்டியிலிருந்து அனுராதபுரம் செல்லும் தனியார் பேருந்தில் தம்புள்ளைக்கு சென்றுள்ளார். இதன்போது அவரது ஆப்பிள் தொலைபேசி காணாமல் போயுள்ளது. இதனை கண்டுபிடித்து தரும்படி போலீசாரிடம் முறைப்பாடு செய்ததனை தொடர்ந்து சுற்றுலா பயணியின் பேருந்து பயணச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணை பயன்படுத்தி பேருந்தின் உரிமையாளரை தொடர்பு கொண்டு ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் எண்களை பெற்றுள்ளார். அதன் பின்னர் 10 நிமிடங்களுக்குள் பேருந்தில் ஒரு தொலைபேசி இருப்பதாக கூறி ஓட்டுநர் தொலைபேசியை தம்புள்ள போலீஸ் நிலையத்திற்கு ஒப்படைத்துள்ளார். தொலைபேசியை பெற்றுக்கொண்ட சுற்றுலா பயணி, எனக்கு என் உயிர் திரும்ப கிடைத்தது போல் இருக்கின்றது. நான் ஒரு ஆசிரியர். எனது கல்வி மற்றும் எனது வாழ்க்கையிலிருந்து பல மதிப்புமிக்க தரவுகள் இங்கே இருந்தன. இலங்கை போலீசார் இதை இவ்வளவு புத்திசாலித்தனமாக கண்டுபிடிப்பார்கள் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் சுற்றுலா பயணி போலீசாருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு சர்வதேச பயண வலைதளங்கள் மூலம் இலங்கை போலீசாரின் இந்த பாராட்டத்தக்க சேவையை பாராற்றி உலகிற்கு தெரிவிப்பதாக கூறி வெளியேறியுள்ளார்.
மன்னார் மாவட்டத்தில் போதிய அளவு எரிபொருட்கள் கையில் உள்ளமையினால் விவசாயிகள் அறுவடை செய்கின்ற நெல்லை இடைத்தரகர்களிடம் குறைந்த விலைக்கு விற்க வேண்டாம் எனவும் உலர வைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி நெல்லை பாதுகாக்குமாறு அரசு அதிபர் கனகேஸ்வரன் விவசாயிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்டத்திலே தற்பொழுது வளைகுடா பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி நிலைமையை தொடர்ந்து மன்னார் மாவட்டத்திலும் எரிபொருளுக்கான ஒரு நெருக்கடி நிலைமை கடந்த 3 தினங்களாக காணப்பட்டது. ஆனால் நாங்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் அடிக்கடி தொடர்பிலே இருந்து மன்னார் மாவட்டத்துக்கு தேவையான எரிபொருளினை வழங்குவதற்கேற்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். மன்னார் மாவட்டத்திலே தற்பொழுது நெல் அறுவடை நடைபெறுகிற ஒரு காலப்பகுதியாக இருப்பதால் விவசாய நடவடிக்கைக்காக பெருமளவான எரிபொருள் தேவையாக இருக்கிறது. எனவே அந்த நிலைமையினை கருத்தில் கொண்டு நாங்கள் நெல் அறுவடை செய்யப்படுகின்ற பிரதேசங்களிலே உரிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உரிய எரிபொருளினை வழங்குமாறு எரிபொருள் நிலைய உரிமையாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றோம். நாங்கள் தற்பொழுது பிராந்திய முகாமையாளர் பெட்ரோலிய கூட்டுறவு தாபனத்தின் கலந்துரையாடியதன் பிரகாரம் மன்னார் மாவட்டத்துக்கு தேவையான டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் என்பன போதிய அளவு கையிருப்பில் இருப்பதன் காரணமாக அறுவடை செய்கின்ற விவசாயிகள் எவ்விதமான தயக்கவுமின்றி தங்களுக்குரிய அறுவடையினை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதே போன்று நெல் அறுவடை இயந்திரங்களுக்கான கொடுப்பனவையும் நீங்கள் எவ்விதமான அதிகரிப்பையும் வழங்காமல் கடந்த காலங்களில் எவ்வளவு தொகை தீர்மானிக்கப்பட்டதோ அந்த தொகையினையே நீங்கள் வழங்குமாறும், மேலதிகமாக எரிபொருள் பற்றாக்குறையை காரணம் காட்டி எவ்விதமான அதிகரித்த பணத்தினையும் நீங்கள் அறுவடை இயந்திரங்கள் கொடுப்பனவாக வழங்க வேண்டாம் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த வளைகுடா பகுதியில் ஏற்பட்ட அந்த நெருக்கடி நிலைமையினை காட்டி தற்பொழுது நெல்லினை கொள்வனவு செய்பவர்களும் இந்த விவசாயிகளிடமிருந்து நெல்லை குறைந்த விலையிலே விற்பனை செய்ய முயற்சிப்பதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே விவசாயிகள் நீங்கள் அப்படியாக மிக குறைந்த விலைக்கோ அல்ல குறைவான விலைக்கு நெல்லை நீங்கள் விற்பனை செய்ய வேண்டாம் என்பதையும், நெல்லை அறுவடை செய்த நெல்லினை காய வைப்பதற்கு ஏற்ற வகையிலே தானிய களஞ்சியத்திலே நெல்லை காய வைக்கும் இயந்திரங்களும் தயார் நிலையில் இருக்கிறது. எனவே நீங்கள் அவற்றை காய வைத்து பராமரிப்பதற்கு ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய முடியும். அதனை விட நீங்கள் நெல் சந்தைப்படுத்தும் கூட்டுத்தாபனத்திலே தேவையான நெல்லினை நீங்கள் அந்த நெல் சந்தைப்படுத்தும் நிலையம் ஊடாகவும் விற்பனை செய்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. எனவே நீங்கள் தற்போதைய வளைகுடா நெருக்கடியை காரணம் காட்டி நீங்கள் உங்களது விவசாய நெல்லினை குறைந்த விலைக்கு விற்க வேண்டாம் என இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று போக்குவரத்து சேவையை பொறுத்தவரையும் அனைத்து போக்குவரத்து தனியார் மற்றும் அரச பஸ்களுக்கான எரிபொருட்களும் போதிய அளவு கையிருப்பு மன்னார் மாவட்டத்தில் காணப்படுவதன் காரணமாக நீங்கள் எந்த விதமான போக்குவரத்து இடையூறுமின்றி உங்களது போக்குவரத்து சேவையினை வழமை போன்று மேற்கொள்ளுமாறு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். அதற்குரிய தனியார் பஸ் சாரதிகள் பஸ் உரிமையாளர்களுக்கு தேவையான எரிபொருளை வழங்குமாறு நாங்கள் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களிடமும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் எவ்விதமான தடங்களுமின்றி தங்களது போக்குவரத்து சேவையினை மேற்கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்வதுடன், அதே போன்று மன்னார் மாவட்டத்தின் முக்கியமான ஒரு பொருளாதார நடவடிக்கையாக மீன்பிடி நடவடிக்கையும் காணப்படுகிறது. எனவே மீன்பிடிக்கு தேவையான மண்ணெண்ணெயினையும் நாங்கள் விசேட கவனம் எடுத்து மன்னார் மாவட்டத்துக்கு எடுத்து வந்து தற்பொழுது விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே கடற்றொழிலாளர்களும் எவ்விதமான நெருக்கடியோ அல்லது இடையூறுகளோ இல்லாமல் உங்களுக்கு அருகில் உள்ள எரிபொருள் நிலையங்களிலே சென்று உங்களுக்குரிய மண்ணெண்ணெயினை பெற்று
கூடுதலான உங்களது கடற்றொழில் நடவடிக்கையை ஈடுபட முடியும் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இது தொடர்பாக ஏதாவது நீங்கள் இந்த எரிபொருள் விநியோகம் தொடர்பாக நெருக்கடி நிலைமை ஏற்படும் இடத்து நீங்கள் மாவட்ட செயலகத்தையோ அல்லது விவசாயிகள் கமநல அபிவிருத்தி உதவி ஆணையாளரையோ அல்லாவிட்டில் கடற்றொழிலாளர்கள் கடற்றொழில் உதவி பணிப்பாளருடன் தொடர்பு கொண்டு உங்களது அசௌகரியங்கள் அல்லது மேல்முறையீட்டினை மேற்கொள்வதற்குரிய சந்தர்ப்பத்தையும் நாங்கள் வழங்குகிறோம். எனவே இந்த எரிபொருள் விநியோகம் தொடர்பாக பிரச்சனைகள் ஏற்படும் இடத்து உடனடியாக நம்முடன் தொடர்பு கொள்ளுமாறு இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.